வெல்கம் டு சுமி வாய்ஸ். வணக்கம் அன்பு நண்பர்களே. ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? நாம் இன்று பார்க்க இருக்கும் இடம் நம்ம இயற்கை நகரமான பொள்ளாச்சியில் தாங்க. பொள்ளாச்சியில் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொள்ளாச்சி டு பாலக்காடு ரோடு மன்னூர் பிரிவிலிருந்து ராமப்பட்டினத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. நம்ம பாலக்காடு மெயின் ரோடு மன்னூர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் அந்தளவுக்கு வருங்க. அதே நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து வடக்கிப்பாளையம் டு நடுப்பணி ரோடு, அதாவது கேரளா ரோடுங்க. வடக்கிப்பாளையம் டு நடுப்பணி ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளை கவுண்டன் புதூர்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 அல்லது 250 மீட்டர்ஸ் தான் வருங்க. 250 மீட்டரில் வந்து, அதாவது வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே வந்து அந்த கேரளா ரோட்லேருந்து நம்ம வந்துடலாங்க. அந்தளவுக்கு ரொம்பவுமே பக்கமாக இருக்கிற இந்த ராமப்பட்டினத்தில் தான் வந்து இது வந்து மெயின் ரோட்டில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது இது வந்து பஸ் ரோடுங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பஸ் ரூட்டில் தான் மெயினில் வந்து ஒரு 200 அடிக்கு மேலே வந்து நம்மளுக்கு மெயின் ரோடு பஸ் வந்துடுதுங்க. அந்த ரோட்டில் தான் நம்ம இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 1 ஏக்கருங்க. நம்மளுக்கு வந்து ரோடு பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 அடிக்கு மேலே வந்து ரோடு பேஸ் இருக்குதுங்க. 1 ஏக்கரில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த 1 ஏக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 60 தென்னை மரம், அதாவது நான் வருமானம் வந்துட்டுருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குதுங்க. அதாவது வந்து மாதம் வந்து ஒரு 15,000 ஒரு 20,000 வரைக்கும் வந்து வருமானம் வந்துட்டுருக்கிற ஒரு தோப்பு தாங்க இது. ஒரு 60 தென்னை மரம் இருக்குங்க. அது இல்லாமல் மீதி வந்து இடம் வந்து காலியாக இருக்குதுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த காலி இடம் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சீசனுக்கு தகுந்த மாதிரி இப்போ தக்காளி போட்டிருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு காய்கறிகளும் போட்டு அவங்க வந்து பயிரிட்டு அவங்க வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய ஒரு ஆறு ஒன்று ஓடுதுங்க. பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஆறு தாங்க, அது செக் டேம். அதாவது எப்போவுமே இங்கே வந்து தண்ணி இருக்குங்க. அதனால் நம்மளுக்கு வந்து தண்ணிக்கு வந்து எப்போவுமே பிரச்சனை இல்லைங்க. இந்த ஏரியாவுக்கு மிக அருகிலேயே வந்து பார்த்திங்கன்னா தேவம்பாடி வலசுன்னு ஒரு ஊர் இருக்குங்க. அது அங்கே வந்து பெரிய ஒரு குளம் இருக்குங்க. அந்த குளத்துடைய செக் டேம் தான் இதுங்க. நம்மளுக்கு வந்து எப்போவுமே தண்ணி வந்து எப்போவுமே இங்கே இந்த ஆற்றுல வந்து தண்ணி இருந்துகிட்ருக்குங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு போர் ஒன்று இருக்குங்க. அந்த போரில் பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்கு தீராத அளவுக்கு வந்து தண்ணி இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அது சுற்றியுமே பசுமையாக இருக்கிறத பார்த்தாலே வந்து இதுக்கு தண்ணிக்கு வந்து எப்போவுமே என்றைக்குமே ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் வந்து இந்த இடம் வந்து ரொம்பவுமே அழகாக அமைஞ்சிருக்குங்க. அதே நேரத்தில் வந்து இந்த இடத்துல ஒரு வீடு ஒன்று அமைச்சிருக்காங்க. ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பெட்ரூம், ஹால், கிச்சன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த வீடு தாங்க. ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. ஒரு 3.5 வருஷம் தான் இருக்குங்க வீடு கட்டி. ரொம்பவுமே பிரமாதமாக கட்டியிருக்காங்க. வீடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க. வீடு வாஸ்துப்படி வந்து மிக அழகாக இந்த வீடு அமைச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து நம்ம வந்து வார இறுதி நாட்கள் அல்லது விடுமுறை நாட்கள் அல்லது வந்து பண்டிகை நாட்களில் வந்து நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா சூழ்நிலையுமே இங்கே அமைச்சு அழகாக வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம இங்கே குடி இருந்துக்கிட்டே பண்ணையம் பார்க்குறனாலும் நம்ம வந்து அழகாக பார்த்துக்கலாங்க. இது வந்து ஆடு மாடு வந்து கட்டுறதுக்கு ஒரு 500-600 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு ஷெட்டும் அமைச்சிருக்காங்க. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தென்னமரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 தென்னமரம் இருக்குதுங்க. 60மே வந்து நல்ல காப்பில் இருக்குதுங்க. அது வருமானம் வந்து கொண்டு இருக்கிற நிலையில் வந்து இந்த தோப்பு பார்த்தீங்க அப்படின்னா அமைஞ்சிருக்குதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி ஏரியாவில் இது வந்து மிக முக்கியமான ஏரியா. பார்த்தீங்கன்னா பாலக்காடு ரோட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டரும், அதே நேரத்தில் வந்து வடக்கிப்பாளையம் டு நம்ம நடுப்பணி கேரளா ரோடு, அந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 மீட்டரில் வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு அழகிய இடங்க. அது ஊரை ஒட்டியே இருக்கிறனால வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு இது பகுதியாகுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு தாங்க ரொம்ப அழகாக வந்து அமைச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து இபி சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணி அடுத்த ஸ்கீமில் வர்ற மாதிரி இருக்குங்க. அது வரைக்கும் இவங்க வந்து பில் கட்டிகிட்டு இருக்காங்க. ஃப்ரீ சர்வீஸ் எப்படியா இருந்தாலும் இன்னொரு 3 மந்த்ஸ்க்குள்ளே வந்து ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க. அதனால் வந்து நம்மளுக்கு கரண்ட்டுக்கு பிரச்சனை இல்லைங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து மெயின் ரோடு பேஸில் தான் வந்து இடமே கேட்குறாங்க. அப்படி அவங்க வந்து மெயின் ரோட்டில் வந்து விரும்புகிறவங்களுக்கு வந்து இது ஒரு அருமையான இடங்க. மெயின் ரோட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு 1 ஏக்கரா ஒரு அளவான ஒரு பட்ஜெட்டில் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது வருமானத்தோடு சுற்றியுமே தென்னந்தோப்பு, வீடு எல்லாமே வந்து மிக அழகாக அமைச்சு வச்சுருக்காங்க. காப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காப்பு நல்லாவே காய்ச்சிட்ருக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் தான் இந்த தோப்பு இருக்குதுங்க. இந்த தோப்பை பார்க்கணும் அல்லது இதனுடைய மற்ற விவரங்கள் ஏதாவது தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.
சுமி வாய்ஸ் சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களின் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய இடம், வீடு அல்லது வேறு ஏதாவது இடம் சம்மந்தமாக ஏதாவது எங்கள் யூடியூப் சேனலில் அதாவது சுமி வாய்ஸ் சேனலில் ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் கைஸ்.